ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சேலத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தாரமங்கலம் கோவில், தருமபுரிக்கு பக்கத்தில் இருக்கிற அதியமான் கோட்டையில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். காலையில் 7 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே சேலத்துலேருந்து கிளம்பிட்டதுனால ரோட்டில் அதிகமாக டிராஃபிக் இல்லை. போகிற வழியில் தான் சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டீல் பிளான்ட் இங்கே இருக்கிறதுனால சேலத்துக்கே ஸ்டீல் சிட்டி அப்படிங்கிற பேர் கூட உண்டு. மத்திய அரசு நிறுவனமான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 1982 இந்த ஸ்டீல் பிளான்ட்டை சேலத்தில் நிறுவினாங்க. இதோ ஸ்டீல் பிளான்ட் வந்தாச்சு. உள்ளே போகலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டோம். ஜஸ்ட் உள்ளே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம். இந்த டவுன்ஷிப் எல்லாம் ஜென்ரலாக ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோடு, 2 பக்கமும் பச்சை பசேல்னு புல்வெளி, மரங்கள், அழகான வீடுகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே நேராக போயிட்டு திரும்பி வந்தோம். இந்த ஸ்டீல் பிளான்ட்ல தான் நம்மளோட ரயில்வேஸ், டிஃபென்ஸ், மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்கப்படுகிறது. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டை குவிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இங்கேருந்து நேராக தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுக்கு போக போகிறோம். 13ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலோட சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப பிரசித்தம். இந்த ஆர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு கோவிலுக்குள்ள போன உடனே இந்த கோவிலோட பிரம்மாண்டமான கோபுரம் நம்மள வரவேற்கும். இந்த கோபுரத்துக்குள்ள நுழையும் போதே 2 பிரம்மாண்டமான சிற்ப வேலைப்பாடுகள் ஏராளமா இருக்கிற கதவுகள் இருக்கும். அதோட படிகளை நீங்க அவசியம் பார்க்கணும். 2 படிகளுமே சிகப்பு நிற பவழப்பாறைகளால் ஆன வாசல் படிகள். 20 அடி உயரமுள்ள இந்த கோபுர வாசல்ல 2 பிரம்மாண்டமான கதவுகள் இருக்கு. 2துலையும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள். நீங்களே க்ளோஸ்அப்பில் பாருங்கள். கதவுகள்னு மட்டும் கிடையாது, இந்த வாசல் முழுக்கவுமே பார்த்து ரசிக்கலாம். அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடு. கதவு, வாசல் படி, மேல் கூரை, அப்படி ஒரு இடத்தையும் விடாமல் அத்தனை அழகாக சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. இந்த மரக்கதவுகளில் எவ்வளவு சின்னதாக நுணுக்கமான சிற்பங்கள் பாருங்க. கண்ணப்ப நாயனார் கதை, பகாசுரவதம், ஹனுமான் தோளில் மகாவிஷ்ணு, நரசிம்ம அவதாரம், இப்படி ஏராளமான சிற்பங்கள் இந்த கதவு முழுக்க உள்ளது. மேலே கூரையில் பாருங்கள், அங்கேயும் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். இந்த கோபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட 10 அடி கீழே இறங்கி கோவிலுக்கு போகணும். இந்த கோபுரத்துக்கு 2 பக்கமும் யானை வச்சு, யானை இந்த கோபுரத்தை இழுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம். இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ பக்தியோடு கும்பிட்டுட்ருக்காருன்னு, சந்தோஷமாக இருக்குது. சந்நிதிக்குள்ளே நுழையும் போதே 2 பக்கமும் பிரம்மாண்டமான தூண்கள் முழுக்க வேலைப்பாடுகள். சந்நிதிக்கு வெளியில் 2 பக்கமும் வாயில் காப்பாளர்கள், குதிரை மேலே வீரர்கள் அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இப்படி கம்பி போட்டு மூடாமல் நல்லா திறந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சாங்கன்னா இன்னும் அழகாக நம்ம பார்க்கலாம். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். 2 பக்கமும் பிரம்மாண்டமான தூண்கள் பார்க்குறீங்க இல்லையா? அதில் மேலே பாருங்கள், கல்லாலான சங்கிலி தொங்கின்னு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற சிங்கத்தோட வாயில் கல்லாலான பந்து உருளும். ஆனால் பாதி சிங்கத்தோட வாயை உடைச்சி பந்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், 63 நாயன்மார்கள். ஒவ்வொரு தூண்லையும் சிவனோட ஒவ்வொரு வடிவம் பெரிய சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்புறம் ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட் அப்படின்னு சொன்னதுனால எடுக்கலை. கைலாசநாதர் சன்னதிக்கு முன்னாடி 2 பக்கமும் தூண்கள் இருந்தது இல்லையா? அங்கே அத்தனை தூண்களும் பொக்கிஷங்கள். ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்து அணுவாக ரசிச்சுட்டு தான் வரணும். இப்போ நம்ம வெளிப்பிரகாரத்துக்கு வந்துட்டோம். அந்த தூண்களில் முக்கியமான சிற்பம் என்னன்னா, ராமரும் வாலியும் சண்டை போடுற இடம். ஒரு தூணில் ராமர் வாலியை குறிப்பாத்து நின்றுருப்பார். இன்னொரு தூண்ல வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற காட்சி இருக்கும். ராமர் இருக்கிற தூண்ல இருந்து பார்த்தா வாலி தெரியவர், ஆனா வாலி இருக்கிற தூண்ல இருந்து பார்த்தா ராமர் தெரிய மாட்டார். அவ்வளவு ஒரு அழகான சிற்பம். இதே மாதிரி ரதி மன்மதன், நிறைய சிற்பங்கள் இருக்கு. கட்டாயமா சேலத்துக்கு போனா இந்த கோவிலை தவறாம பார்த்துட்டு வரணும். கோவில் பிரகாரத்தை சுத்திண்டு இப்போ முன்னாடி வந்துட்டோம். பெரிய துவஜஸ்தம்பம் இங்கே எதிர்த்தாப்புல தெரிகிற கோவில் அவினாசியப்பர் சந்நிதி. சிவபெருமான் சகஸ்ரலிங்கமாக காட்சி தரார். சின்ன கோவிலாக இருந்தாலும் ஒரு உள் பிரகாரமும் இருக்குது. இவ்வளவு அழகான பழமையான கோவிலை எப்படி அழுக்கு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். உள்ளே இருக்கிற சிற்பங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க முடியலையேன்னு குறை தான். பவழப்பாறையாலான படியை தாண்டிட்டு கோவிலுக்கு வெளியில் வந்துட்டோம். இப்போ நம்ம நேராக தருமபுரியை பார்க்க போகிறோம். 2 பக்கமும் அழகான இயற்கை காட்சிகள், ஃபஸ்ட் கிளாஸ் ரோடு, டிராஃபிக்கும் அதிகம் கிடையாது. அதனால இந்த ஜேர்னி ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் நிறையா மழை பெஞ்சிருக்கிறதுனால பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது.
இல்லைன்னா தர்மபுரியும் அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களும் கொஞ்சம் வறட்சியான பிரதேசம் தான். தர்மபுரி சிட்டிக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே அதியமான் கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. கொடைவள்ளல் அதியமான் ஆட்சி செய்த இடம். இங்கே முதல்ல நம்ம போய் பார்க்க போகிறது காலபைரவர் கோவில். காசிக்கு அடுத்தபடியாக காலபைரவருக்குன்னு தனியாக ஒரு பெரிய கோவில் இருக்கிறது இதுதான் அப்படிங்கிறதுனால இதுக்கு தக்ஷிண காசி அப்படின்னு பெயர் வருது. பைரவரோட கையில் சூலத்தோட சேர்த்து ஒரு போர் வாளும் இருக்கு. பைரவர் சந்நிதியோட மேல் கூரையில் நவக்கிரக சக்கரம் செதுக்கப்பட்டிருக்கிறதுனால இது நவக்கிரக தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறாங்க. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் உகந்த மூலிகைகளை பயிர் பண்ணி வச்சிருக்காங்க. புது தகவலாக இருந்தது. நல்லபடியாக தரிசனம் முடிச்சு இங்கேருந்து இப்போ கிளம்பி இந்த ஊரில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற சென்னராய பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம். அதியமான் கோட்டை வளாகத்தில் தான் இந்த கோவில் இருந்தால் கூட கோட்டை இப்போ முழுசாக சிதிலம் அடைஞ்சிட்டதுனால இந்த கோவில் மட்டும்தான் இங்கே பாக்கி இருக்குது. இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பின்னர் 13ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயரால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பெரிய ஆர்கிடெக்சரல் ஒண்டர் கிடையாது. கோவிலோட உள் மண்டபத்தில் நிறைய தூண்கள் இருக்கே தவிர அதிகமான சிற்ப வேலைப்பாடுகள் எதுவுமே கிடையாது. இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னென்னா 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலோட மேற்கூரையில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் தான். காலப்போக்கில் இந்த ஓவியங்கள்லாம் அழிஞ்சு ரொம்ப கொஞ்சம்தான் நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் கூட இன்னும் அதோட அழகை அதோட நுணுக்கங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சிற்பங்கள் எதுவும் இல்லாததுனால கோவில் ஏதோ பிளெயினாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. உள்ள சுவாமியை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இந்த பெயிண்டிங்ஸை உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன். ராமர் பட்டாபிஷேக காட்சி. வாங்க பெருமாளை பார்க்க போகலாம். கோவிலுக்குள்ளே ஒரு காக்கா கிடையாது. நானும் சென்னராய பெருமாளை மட்டும்தான். மகர குண்டலகார மதன கோபாலம் பக்த புரோக்ஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் பக்த புரோக்ஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் வெங்கடாச்சல நிலை வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமம் பவித்ரம் சங்கசக்ரதர சின்மயரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். யாரும் இல்லாத ஒரு ஏகாந்த நிலை. பெருமாளுக்கு முன்னாடி நின்று ஆசை தீர பாடினேன். வாங்க இப்போ நம்ம அந்த ஓவியங்களை பார்க்கலாம். ஓவியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். இங்கே இருக்கிறது எல்லாமே ராமாயண மகாபாரத காட்சிகள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு போர்க்கள காட்சி. நிறையா தேர் சக்கரங்கள் பார்க்க முடியும். ராமன் ராவண யுத்தம்னு நினைக்கிறேன். நிறைய போர் வீரர்கள் பார்க்கலாம். மழை காலங்களில் மழை தண்ணி உள்ளே வந்ததுனால இந்த ஓவியங்கள்லாம் அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தொல்லியல் துறை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துன்றதுனால ஓரளவுக்கு இந்த ஓவியங்களை கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க. பாம்பு, தேள், பறவைகள், விலங்குகளோட ஓவியங்கள் நிறைய இடத்துல இருக்குது. இதெல்லாம் யுத்த காண்ட காட்சிகள்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிறது, விபீஷணனை சந்திக்கிறது, ஆஞ்சநேயர் அசுரர்களோட யுத்தம் பண்ணுறது, ராமானந்த் சாகரோட சீரியலில் பார்க்குற மாதிரி வில்லு அம்பெல்லாம் பறக்கிறத எத்தனை அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்க. ராம ராவண யுத்தம். இந்த ஓவியத்தில் கொஞ்சம் ராமர் தெளிவாக தெரிவேர் பாருங்க. அசோகவனத்தில் சீத்தை, வானரங்கள் பாலம் கட்ட உதவுறது, இந்த மாதிரி ஏராளமான ஓவியங்கள். அந்த மேல் தளத்தில் ஒரு இன்ச்சு கூட விடாமல் அவ்வளவு ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த மண்டபத்தில் நடுவில் இருக்கிற முழு ஓவியமும் விஷ்ணுவோட விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறாங்க. இங்கே நடுப்புற இருக்கிற தாமரைப்பூ, அதை சுற்றி கான்சன்ட்ரேட்டட் சர்க்கிளில் பாம்பு, யானை, அசுரர்கள், தேவர்கள், வானரங்கள் அப்படின்னு ஒவ்வொரு சுற்றுலையும் ஒவ்வொரு மாதிரியான உருவங்களை வரிசையாக வரைஞ்சிருக்கிறத பார்த்தா இப்போ பிரசித்தமாக இருக்கிற மண்டலா ஆர்ட் மாதிரி கூட இருக்குது. அங்கங்கே இது மாதிரி பாம்புகளோட உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இது ராமர் பட்டாபிஷேக காட்சி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தா ஆந்திராவோட கலம்காரி ஓவியங்கள் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் இப்படி வீணாக போகாமல் இன்னும் நமக்கு சுலபமாக புரிகிற மாதிரி தெளிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்.
இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்த்து இந்த கோவிலில் வந்து ஒரு போர்டில் தெளிவாக எழுதி வச்சிருக்கலாம். ஏன்னா அங்கே கைடுன்னு யாரும் இல்லை நமக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு. கூகுள் எல்லாம் தேடி பார்த்தா கூட ஓரளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் இருக்கே தவிர தெளிவான விளக்கங்கள் எதுலேயுமே இல்லை. நம்மளாவே யூகிச்சு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் இத்தனை அழகான ஓவியங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை இனிமேலாவது நல்லபடியாக பாதுகாத்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை, வேண்டுகோள். உள்ளே இருந்து வெளியில் வரும்போது பெருமாளை தனியாக விட்டுட்டு வரோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது உண்மைதான். ஆனால் அவருக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே அடக்கம் அப்படிங்கிறது தான் அந்த கோவிலோட மேற்கூரையில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் சொல்கிறது. தொல்லியல் துறை இந்த கோவிலை ரொம்ப அருமையாக பராமரிச்சுட்டு வராங்க. இந்த விமானத்தில் மட்டும் அங்கங்கே ஒரு சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். அதை தவிர்த்து வேறு எங்கேயும் சிற்பங்கள் அப்படின்னு எதுவுமே கண்ணில் தென்படலை. தினசரி காலையில் வந்து பெருமாளுக்கு ஒரு பூஜை செஞ்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் போயிடுறாராம். அதுக்கப்புறம் நிறையா பக்தர்கள் வராங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நம்மள மாதிரி சுற்றுலா பயணிகள் தான் வந்து போகிற மாதிரி தெரியுது. இந்த கோவில் வளாகம் ரொம்ப அமைதியான சூழலில் இருக்கிறதுனால இந்த ஊரை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறதுக்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்கே அமர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த கோவிலோட அமைதி கலையாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏகாந்தமான பெருமாள் தரிசனம், அற்புதமான ஓவியங்கள் எல்லாத்தையும் பார்த்து மன நிறைவோட இந்த கோவிலிருந்து கிளம்பினோம். இந்த அதியமான் கோட்டையிலேயே ஒரு ஈஸ்வரன் கோவிலும் இருக்கிறதா சொன்னாங்க. கண்ணில் தென்பட்டவங்க கிட்டக்கெல்லாம் வழி கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போனோம். நிறைய பேர் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய ஏரியோட கரையில் இருக்கிற சோழேஸ்வரர் ஆலயத்துக்கு போங்க அப்படின்னு வழி காமிச்சாங்க. அந்த ஏரியை நோக்கி போனோம். பெரிய ஏரி, நிறையா பறவைகள் பறந்துட்டு அவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே கோபுரம் தென்படவே இல்லை. என்னடா அது இங்கே கோவிலையே காணுமே அப்படின்னு பார்த்தா இந்த மரத்துக்கடியில் நிறைய நாகர் இருந்தது. அங்கேருந்து கீழே வயல்வெளியில் பார்த்தா சின்னதாக ஒரு கோவில். சோழர்கள் காலத்தில் இந்த இடத்துல பெரிய கோவில் இருந்திருக்கு. பிற்காலத்தில் பூஜைகள் எதுவும் நடக்காமல் மூடப்பட்டு இருந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் மீண்டும் இந்த கோவில் திறக்கப்பட்டிருக்கு. நாங்கள் போன போது கோவில் மூடிதான் இருந்தது. ஆனால் காலம்பரை சாயந்தரம் 2 வேளையும் பூஜை நடக்கும். பக்தர்களும் வருவாங்களாம். பிரதோஷத்தன்னைக்கு ரொம்ப விமர்சையாகவே பூஜை நடக்கும் அப்படின்னு உள்ளூர்காரங்க சொன்னாங்க. இந்த கோவில் ஹெச்ஆர்என்சியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் பெரிய கோவிலாக கட்டப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அங்கேருந்து கிளம்பினோம். கூட்டம் நிறையா வர பெரிய கோவில்களுக்கு அடித்து பிடிச்சிட்டு போகிறத விட இந்த மாதிரி அமைதியான சூழலில் இருக்கிற யாரும் அதிகம் வராத கோவில்களுக்கு போகிறது ஒரு தனி ஆனந்தம் தான். இங்கேருந்து நேராக தர்மபுரியில் இருக்கிற என்னோட முகநூல் தோழி சுதா சுரேஷ்குமார் அவங்க வீட்டுக்கு போனேன். இப்போ தான் முதல்ல பார்க்குறோம். ஆனால் ரொம்ப நாள் பழகினா மாதிரியே இருந்தது. ரொம்ப நேரம் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருந்துட்டு தாம்பூலமெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் தர்மபுரியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.